ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை சூடுபடுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு தவளை தவறி விழுந்தது. தண்ணீரின் வெப்பம் அதிகரிக்கும் போது தவளை தன் உடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டே வந்தது. வெப்பம் ஏற ஏற தவளையும் அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப தன் உடலை மாற்றிக்கொண்டே வந்தது. தண்ணீர் கொதிநிலை அடையும் போது வெப்பத்தை தாங்காமல் தவளை பாத்திரத்தில் இருந்து வெளியே குதிக்க முயற்சி செய்தது. எவ்வளவோ முயற்சி செய்தும் தவளையால் வெளியேற முடியவில்லை. வெப்பத்துக்கு ஏற்ப தன் உடலை மாற்றிக்கொண்டே வந்ததால் அது வலுவிழந்து போய்விட்டது. சிறிது நேரத்தில் தவளை இறந்து விட்டது. நிறைய பேர் கொதிக்கும் நீர்தான் அந்த தவளை கொன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், எப்போது தப்பித்து வெளியேற வேண்டும் என்று சரியாக முடிவு எடுக்காத அந்த தவளையின் இயலாமைதான் அதை கொன்றது. ஆம் நண்பர்களே, நாமும் அப்படித்தான் எல்லோரிடமும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகிறோம். ஆனால் நாம் எப்போது அனுசரித்து போக வேண்டும், எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மன ரீதியாக, உடல் ரீதியாக, பண ரீதியாக மற்றவர்கள் நம்மை நசுக்க ஆரம்பிக்கும் போது நாம் சுதாரிக்காமல் போனால் மீண்டும் அதையே தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிப்பார்கள். உடலில் வலிமை இருக்கும் போதே அவர்களிடமிருந்து தப்பித்து விடுதல் நன்று.